வணக்கம் மக்களே! சில நாட்களுக்கு முன்னாடி ஒன் சோர்ஸ் ஃபார்மாவ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா, எந்த ஒரு ஆர்டிக்கலும் பண்ணல. ஆனா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்நேரத்தில அந்த ஆர்டிக்கிள பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழ வந்து இருக்கு. ஸோ, விருப்பமுள்ள நண்பர்கள் செக் பண்ணி பாருங்க. அதேமாரி அத நான் டெலகிராம்லயும் வந்து போஸ்ட் பண்ணிருவேன். இந்த வீடியோவ அப்லோட் பண்ணிட்டு, அங்க டெலகிராம்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நீங்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணி, ஸோ இந்த ஒன் சோர்ஸ் ஃபார்மாவ பற்றியான விவரங்கள எளிமையான தமிழில் வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கிள வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா, என்னோட சுயநலமும் இருக்கு. கூடவே வந்து பொது நலமும் இருக்கு. என்னோட சுயநலம் என்னன்னா, ஸோ இதன் மூலியமா என்னுடைய இந்த ஒரு திறன வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்றேன். கட்டுரை எழுதுவதா இருக்கட்டும், இல்ல இன்னும் பேசிட்டு இருக்கிறதுலயே நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு நண்பர்கள் போல தான் வந்து பேசிட்டு இருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த ஆர்டிக்கல் போஸ்ட் பண்றது எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதேபோல ஸோ உங்களுக்கும் அது டெஃபினட்டா பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. என்னதான் நம்ம வீடியோல வந்து பல விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுனாலும், ஸோ அது மேபி சில நேரங்கள்ல, சில நாட்கள்ல உங்களுக்கு மறந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. அதே நேரத்தில நம்ம இந்த மாரி பல விவரங்களையும் அடங்கிய ஒரே ஆர்டிக்கிளா வந்து போஸ்ட் பண்ணும்போது, அது இன்னும் கொஞ்சம் வந்து புரிதல உங்களுக்கு ஏற்படுத்தும். எப்பவுமே படிக்கும்போது அதோட திறன் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும் நம்மளோட மைண்டுக்குள்ள நிக்கிறதுக்கு. மேபி மறந்தாலும் திரும்ப அந்த ஆர்டிக்கிள போய் நீங்க எடுத்து வாசிச்சுக்க முடியும். ஸோ, அதனால அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பயன் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எஃபோர்ட் எடுத்து இத்தன விஷயங்கள வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். டெஃபினட்டா படிச்சு பாருங்க. ஸோ, அதில இருக்கக்கூடிய விஷயங்கள்னால உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு லேர்னிங் நடந்திருக்கு அப்படின்னா, அதுவே எனக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பா கமெண்ட்ஸ வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ, ஃபீட்பேக், சஜஷன் எதா இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து போஸ்ட் பண்ணலாம். அத பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் வந்து அதிகமா பண்றதுக்கான ஒரு உத்வேகமே வந்து ஏற்படும். ஸோ, நெறையா வந்து பேசியாச்சு. செக் பண்ணி பாருங்க. நெறையா விஷயங்கள் அதில வந்து எழுதியிருக்கேன். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ, இப்போ வந்து நம்ம மார்க்கெட்ட பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, போன வாரம் நம்ம மார்க்கெட்ட அடிச்சு நிமித்தியிருந்தாங்க. பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. வரக்கூடிய வாரமும் அதே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மேபி அதே இது நடந்ததுன்னா, கண்டிப்பா அது நம்மள பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்டின்னே வந்து நான் சொல்லுவேன். என்னடா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, இது உனக்கு நல்ல விஷயமான்னு கேட்கலாம். ஆனா, இது போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கான நேரம். பல இடத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உருவாகியிருக்கு. இத பயன்படுத்தி நம்ம ஷார்ட் டெர்ம்லயும் பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கேப்பிட்டல வந்து பெருக்குறதுக்கான நேரமா தான் இந்த நேரத்த நான் வந்து பார்க்குறேன். ஒன்ஸ் வந்து 23ல வந்து பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் தேடி தேடி வந்தது. இப்ப எப்படி கசகசன்னு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கோ, அதே மாரி தான் 23லயும் அது இருந்தது. 23ல சூப்பரா அது பணம் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா அப்ப இருந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, புல் மார்க்கெட். பட் இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பேர் மார்க்கெட் மாரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா, ஏதாச்சும் ஒன் பை ஒன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ, அப்போ பணம் போட்டேன்னா, ஒரு வாரம் இல்ல ஒரு 1 மாசத்திலேயே 50%, 60% ரிட்டர்ன் வரைக்கும்லாம் கிடைச்சது. ஆனா, இப்போ அந்த மாரி கிடைக்குமான்னு கேட்டா டெஃபினட்டாலாம் கிடைக்காது. ஸோ, எப்படியும் வந்து 1 இல்ல 2 இல்ல 3 வருடம் கிட்ட வெயிட் பண்றதுக்கான சூழ்நிலை தான் நம்ம மார்க்கெட்ல இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ, டக்குனு போட்டு டக்குனு பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா, இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கான பரிசா பல வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு பக்கம் லார்ஜ் கேப்ல அள்ளி போட்டுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதன் மூலியமா போர்ட்ஃபோலியோவோட பேஸ்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து அமையும். லாங் டெர்ம்ல வந்து நான் சொல்றேன் ஸ்ட்ராங்கா அமையும். ஏன்னா, இந்த மாரியான லார்ஜ் கேப்ப நம்ம இந்த மாரியான சூழ்நிலையில மட்டும் தான் நம்மளால புடிக்க முடியுமே தவிர, எல்லா நேரத்திலும் நமக்கு வாய்ப்பே வந்து கிடைக்காது. அப்பப்போ ஒண்ணொண்ணு கிடைக்கும். பட் இப்போ ஒரு குவியலே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இதனால ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோவ நம்மளால வந்து பில்ட் பண்ண முடியும். குறிப்பா இப்ப மார்க்கெட்குள்ள வரவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட்ல அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ இந்த கப்பல வேற விட்டுட்டாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆயிட்டதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் இந்திய கப்பலுக்கு அனுமதி குடுத்திருக்கிறதாவும் செய்திகள் எல்லாம் நான் வந்து பார்த்தேன். இது ஓரளவு பாசிட்டிவ் நியூஸா தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஆனா இது தொடர்ந்து இருக்கா? இல்ல இதுல ஏதாச்சும் மாற்றங்கள் வருதாங்கிறத பார்க்கணும். ஆனா இத தவிர வேற ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கான்னு கேட்டா, எதுவுமே வந்து இல்லைங்க. இன்னும் இந்த யுஎஸ், ஈரான், இஸ்ரேலான பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கு. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா, இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து கேட்டிருக்கிறதாவும், ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவங்க குடுக்கக்கூடிய அந்த அக்ரீமெண்ட் எல்லாம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பரேஷன் தொடர்ந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரான்லாம் இந்த மாரி கேட்டிருப்பாங்களான்னே தெரியல. ஈரானும் எதிர்த்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, இப்போ இந்த யுஎஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தீவு கார்க் ஐலாண்ட்ல வந்து ஒரு பெரிய தாக்குதல ஏற்படுத்துனாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில
யுஏஇ டெர்மினல்ல ஆயில் டெர்மினல்ல ஈரானோட தாக்குதல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்க ஒண்ணு பண்றாங்க. அதுக்கு பதிலா ஈரான் ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா பாருங்க, அவங்க நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல. என்ன பணம் செலவு பண்றான், அதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து நாட்டோட வளங்கள கொள்ளையடிச்சுட்டு போயிருவான். அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அவங்க நாட்டுக்கும் சரி, நாட்டு மக்களுக்கும் சரி எந்த பாதிப்பும் இல்ல. அவன் பாட்டுக்கு ஜாலியா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஈரான் பக்கத்துல இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ் எங்கெங்க அமெரிக்காவோடது இருக்கோ அவங்கள புடிச்சு சாத்திட்டு இருக்கிறதுனால, பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா யுஏஇ, சவுதி, கத்தார், ஓமான் எல்லாம் இந்த மாதிரியான நாடுகள்ல பெரிய அளவுக்கு பதற்றம் உருவாயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தொடர்ந்து மாற்றி மாற்றி சண்டை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முத்திக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பதற்றம் மார்க்கெட்டையும் பின்தொடரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நல்லது தான், இறங்கட்டும். இறங்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம கெட்டியா பிடிச்சுக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காது, விரைவில் முடிஞ்சிடும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி நம்ம நினைக்கிறதுக்கு மாறா கூட வந்து நடக்கலாம். அதுதான் உலகமும் சரி, அந்த மார்க்கெட்டும் சரி, எல்லாமே நம்ம நினைச்சதுக்கு மாறா கூட நடக்கலாம். நடந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான திட்டம் உங்ககிட்ட இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு செயல்படுங்கள்ங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 5 ஃபேக்டர வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வரக்கூடிய வாரத்தில மார்க்கெட் செயல்பாடுகளுக்கு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஃபேக்டர்னால இந்த இஸ்ரேல், ஈரான் வார் தான். ஸோ இத பற்றி நம்ம பேசிட்டோம். க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல கூட ஏறி தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு அழுத்தத்த வந்து ஏற்படுத்த தான் போகுது. மேபி மண்டே ஏதாச்சும் ஒரு டிப் நடந்ததுன்னா, அப்போ அ இந்த நம்ம மார்க்கெட்டும் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதே மாரி யுஎஸ் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு கன்சர்னா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான், இந்த விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு விஷயங்களா நான் வந்து பார்க்குறேன். 56,000 கோடிக்கு வித்திருக்காங்க இந்த மாசத்துல. கிட்டத்தட்ட 57,000 கோடிக்கு வித்திருக்காங்க இந்த மாசத்துல. இப்ப வரைக்கும். இன்னும் சில நாட்கள் இருக்கு. எவ்வளவுக்கு விக்க போறாங்கன்னு தெரியல. போன வருஷம் 2025 பிப்ரவரிக்கு அப்புறம் பெரிய ஒரு செல்லிங்னா 2026 மார்ச் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வித்திருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இப்ப எவ்வளோ வித்துட்டு இருக்காங்கங்கிறத நீங்க பாருங்க. ஸோ பயங்கரமா வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க போன வருஷம் மாரியே. ஸோ ஒரு பெரிய அழுத்தத்த மார்க்கெட் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கு. ஸோ இதனால பங்குகள் பலதும் வந்து இறங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த யுத்தத்தினால எல்&டி போன்ற பங்குகள் நான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல எல்&டில கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. பட் இப்போதைக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கும். ஆனா எல்&டியோட ஃபியூச்சர் டெஃபினட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து சேதத்தை ஏற்படுத்தும். திரும்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் கட்டுமானம் வந்து கண்டிப்பா வந்து உயர ஆரம்பிக்கும். ஸோ கட்டுமானத்த வேகப்படுத்துவாங்க. அந்த மாரியான டைம்ல எல்&டி பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தத்தினால தொடர்ந்து எல்&டில ஒரு பிரஷர் ஏற்படலாம் மேற்கொண்டு. ஸோ எல்&டில பிரஷர் ஏற்படட்டும், நல்லது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பொறுமையா இந்த எல்&டிய வந்து ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். சாரி, எல்&டி ஃபுட்ஸ வந்து நான் போட்டேன். ஸோ இப்போ கரண்ட்டா பார்க்கும்போது ஒரு ரூ. 400 கிட்ட இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல 7.5% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ நல்ல கரெக்ஷன் தொடரட்டும். இந்த கரெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல வேல்யூல வரும்போது இந்த பங்க நம்ம கரெக்ட்டா வந்து கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி மிஸ் ஆகலாம். அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டா மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகலாம். எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரேட்ல பிடிக்க முடியாது. ஏன்னா, எதிர்பார்க்கக்கூடிய ரேட்ல பிடிச்சே சில பங்குகள் இறங்குது. இந்த மாரி திரும்ப நம்ம போயிட்டு, ஐயோ! மிஸ் பண்ணிருவேமே அப்படின்ட்டு நம்ம வாங்குனோம்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய டவுன்ஃபால நம்மளால தகிச்சுக்க முடியாது. ஸோ, அதனால பொறுத்திருப்போம். பொறுமையா நல்ல ஒரு லெவல் வரும்போது ஃபோக்கஸ் பண்றதுக்கு பிளானோட வந்து இறங்குவோம். ஸோ, கண்டிப்பா டிசிஎஸ்ல என்ன பிளான் பண்ணோமோ, அதே மாரி ஒரு பெட்டர் பிளானோட இத வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ அத பற்றியான அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்னால கச்சா எண்ணெயோட விலை கன்னா பின்னான்னு ஏறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ, இதனால ஓஎம்சி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு நஷ்டத்த பார்க்க போகுது. ஸோ, நஷ்டத்த கண்டிப்பா பார்க்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஏன்னா $100க்கு மேல போயிட்டு இருக்கு. இப்ப பெட்ரோல், டீசல் பிரைஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதனால ஓஎம்சி என்ன பண்றாங்கன்னா, நஷ்டத்த அவங்க மட்டும் வந்து தலையில எடுத்துக்க போறதில்ல. ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு வந்து அத பாஸ் ஆன் பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. நஷ்டத்த பகிர்ந்துக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாபம் மட்டும் பகிர்ந்துக்கிறாங்கல்ல, நஷ்டத்தையும் வாங்கடா தம்பி அப்படின்னு தான் இப்ப ஓஎம்சி வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ரிஃபைனரி பிரைஸ வந்து ஃப்ரீஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா, ரிஃபைனரி பிரைஸ இன்னும் வந்து குறைக்க போறதாவும் ஒரு அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த நஷ்டம் வெறும் இந்த ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல்க்கு மட்டும் இல்லாம
சிபிசிஎல் அதுக்கப்புறம் எம்ஆர்பிஎல் போன்ற நிறுவனங்களுக்குமே இது வந்து பாஸ் ஆன் பண்ணப்படும். அவங்களுக்கும் நஷ்டம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஏன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைனரீஸ் கிட்ட இருந்து தான் இந்த எரிபொருள வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இத கம்மி பண்ணுனாங்கன்னா, மார்ஜின் கம்மியாச்சுன்னா, இவங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம் தான் வந்து ஏற்படும். இந்த பங்குகள் இப்ப ரீசென்ட்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் வந்து குடுத்ததுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி பங்குகள நான் அதிகமா வந்து பார்க்கறது இல்ல. பட் இந்த மாரியான பங்குகள நம்ம எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு லோவஸ்ட் பிரைஸ்ல வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் ஏறியிருக்கு. ஸோ பெருசா ஒரு ஏற்றம் இல்ல. ஆனாலும் ஒரு பீக்ல இருந்து தான் இந்த பங்கு ஒரு கரெக்ஷன வந்து எம்ஆர்பிஎல் போன்ற பங்குகள் குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதில பொறுத்தவரைக்கும் நம்ம இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாரியான கமாடிட்டி பங்குகள் பெட்டர் ரேஞ்ச்ல கிடைச்சா, பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓஎம்சிலலாம் இதுக்கு முன்னாடி கிடைச்சது. திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கிடைச்சா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு. சார் HDFC பேங்க் மட்டும் இல்ல. இப்போ மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, வங்கிகள் பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் யாரெல்லாம் அதிகமா கலெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, பிரைவேட்ல HDFC பேங்க், PSUல பஞ்சாப் நேஷனல் பேங்கா இருக்காங்க. ஆனா இனிமேல் வந்து PSU பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இதில பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் எல்லாம் வந்து தூக்குறாங்கல்ல. ஸோ அதனால இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் வேற எதுலயாச்சும் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1577 கோடி பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாததுக்கு. அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா, அடுத்தது இந்தியன் பேங்க், அடுத்தது கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க்ன்ட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வங்கிகளும் இருக்கு. ஸோ இப்போ பிரைவேட் பேங்க்க பொறுத்தவரைக்கும் HDFC பேங்க் பாருங்க கிட்டத்தட்ட 3870 கோடி வந்து போட்டிருக்காங்க கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. அதுக்கு அடுத்தபடியா யார் இருக்கான்னு பாருங்க. ஐசிஐசிஐ இல்ல, ஆக்சிஸ் பேங்க் இருக்கான். ஸோ என்ன மாரியான ஃபீஸ போட்டு ஆக்சிஸ் பேங்க் சம்பாரிச்சுட்டு இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். HDFCக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1100 கோடி தான் டிஃபரெண்ட். ஆனா ஐசிஐசிஐ பேங்க் பாருங்க கொஞ்சம் நல்லவனா இருக்கான். ஒரு 1200 கோடி கிட்ட வந்து ஃபீ போட்டிருக்கான். அடுத்தது கோட்டாக் இருக்கான், இண்டஸ்இண்ட், ஐடிஎஃப்சி எல்லாம் இருக்கான். அதுல நல்லவன் அப்படின்னு பார்த்தா நம்ம கர்நாடகா பேங்க்க சொல்லலாம். எவ்வளோ ரொம்ப நல்லவனா இருக்கான் பாருங்க. கடந்த 3 வருஷத்துல எந்த ஒரு பெனால்ட்டியுமா போடல. எனக்கே சந்தேகமா இருக்கு. பட் சொல்லிக்கக்கூடிய ஒரு பேங்க் இந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது கஸ்டமர பொறுத்தவரைக்கும் நல்லது. ஆனா பேங்க் இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வந்து என்னடா இவன் ஃபீஸே எதுவும் கலெக்ட் பண்ணல அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும். பட் நல்ல ஒரு விஷயத்த கர்நாடகா பேங்க் பண்ணியிருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பஞ்சாயத்து தான். ஸோ இப்ப இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ஹரியானா கவர்மெண்ட்டோட பணத்த 597 கோடி டெபாசிட் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ராடான விஷயங்கள் நெறையா வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு விசாரணையில வெளிவந்திருக்குன்னா, ஸோ இந்த பணத்த பார்த்தீங்கன்னா, சில ஷெல் கம்பெனிஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்த அங்கருந்து நகை வியாபாரிகள், ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் அதிபர்களோட வங்கிக் கணக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதில இந்த ஜுவல்லரிகளுக்கு என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நகை வாங்குன மாரி ஸோ ஒரு போலி ரசீத வந்து குடுத்து, அத கருப்பு பணத்த வெள்ளையா வந்து மாத்தியிருக்காங்க. அதே தான் வந்து ரியல் எஸ்டேட் காரங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓட்டல் போன்றவர்கள் எல்லாம். சாவன் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இப்ப இந்த இடி வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இந்த பிரேக்கிங் பேட் நெறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மெத்த உருவாக்குன காச வச்சு வால்டரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, இந்த கார சர்வீஸ் பண்ற ஷோரூம் வைப்பாங்க. ஸோ அதுலருந்து பணத்த வெள்ளையாக்குவாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயோ ஒரு பக்கம் திருடுன பணத்த தூக்கி நகை வாங்குற மாரி ஒரு போலி ரெசிப்ட்ட குடுத்து வேலத்தனத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெறும் எம்ப்ளாயீஸ் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சீரியஸ்ல பார்த்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. எம்ப்ளாயிய பண்ண வச்சு போட்டு மேல இருக்கக்கூடியவர்கள் தப்பிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். எது எப்படியோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி, ஸோ இது நல்ல பங்கு அப்படின்ட்டு எல்லா பீக்லயும் வாங்கணும்னா, இந்த மாரியான விஷயங்கள்ல கண்டிப்பா நம்ம மாட்டுவோம். நம்ம மாட்டாம இருக்கணும்னா, ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு இடத்துல நம்ம முடிவுகள எடுக்க ட்ரை பண்ணணும். குறிப்பா இந்த மாரி சின்ன சின்ன பங்குகள பொறுத்தவரைக்கும். இத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த தவறும் ஃப்யூச்சர்ல ஏற்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன வந்து பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!